ரயிலில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. ரயில்களில் தனியாக பயணிக்கும் பெண்கள், குழந்தைகளுடன் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டங்கள் இந்திய ரயில்வேயில் நடைமுறையில் உள்ளன. திருப்பூரில் இருந்து வேலூருக்கு பெண்கள் வகுப்பில் பயணித்த கர்ப்பிணிக்கு இதயமற்ற கொடூரன் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் இனி அரங்கேறாமல் இருக்க இந்தியன் ரயில்வே பாதுகாப்பு சட்டங்களை பெண்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. தினந்தோறும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தும் ரயில் சேவையில் கர்ப்பிணிக்கு பாலியல் துன்புறுத்தல் அவலம் நிகழ்ந்துள்ளது. தொலைக்காட்சிகளுக்கு தனக்கு நடந்த அநீதியை அவர் விவரிக்கும் போது எந்த ஒரு பெண்ணிற்கும் மனம் பரிதவிக்கும். என்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே என் ட்ரெஸ் கழட்டுறதுக்கு பார்த்தாங்க. நான் கெஞ்சினுங்க, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கோம்ல, அதை நினச்சி கொஞ்சம் எதிர்பாரு, தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணாத அன்ட்டு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் செயின் இழுக்கிறதுக்கோசம் மேலே சீட்டு மேலே ஏறினேன். ஏறினதுக்கு அவன் தலைமுடி பிடிச்சி தாத்தான்னு அடித்து, அப்புறம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை அடித்து செஞ்சதுக்கு சரி பாத்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடலாம், லாக் பண்ணிவிட்டு பாத்ரூம்லேருந்து செயின் இழுக்கலாம் நினச்ச உடனே அவன் என்ன பண்ணா போட்டு தர இழுத்துட்டு இந்த கம்பியை படிக்கட்டான வந்து 2 கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு இருந்தேன். நான் கீழே விழாத அளவுக்கு அவனே அடிச்சுட்டு நானும் கெட்டியமாக பிடிச்சிருந்தேன். ஒரு கையை ரைட் சைடு கயிறு உடைச்சிட்டான். உடைச்ச உடனே ஒரு கை சப்போர்ட்டு தான் கடிச்சிச்சு. எனக்கு கால் எடுத்து கீழே விட்டுட்டான். விட்டோன்னே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் மூவராக இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையிலே சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அந்த கையை எட்டி உதச்சி அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. அப்புறம் ஆம்புலன்ஸ்காரன் வந்து தூக்கி போட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க. ரயில் பயணங்களை திட்டமிடும் பெண்கள் தங்களுக்கான பாதுகாப்பு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரயில்களில் பயணிக்கும், தனியாக பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே இந்திய ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 139 நடைமுறையில் உள்ளது. 1989 இயற்றப்பட்ட சட்டங்கள் குறிப்பாக ரயில்களில் தனியாக பயணிக்கும் பெண்கள், குழந்தைகளுடன் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. இந்தியன் ரயில்களில் பெண்களின் பாதுகாப்பு. ரயிலில் ஒரு பெண் டிக்கெட் இன்றி பயணித்தாலும் அவரை டிக்கெட் பரிசோதகரால் ரயிலில் இருந்து வெளியேற்ற முடியாது. மாறாக அப்பெண் அபராதம் செலுத்தி ரயில் பயணத்தை தொடரலாம். சில நேரங்களில் அப்பெண்ணிடம் அபராதம் செலுத்த கட்டணமில்லை என்றாலும் டிக்கெட் பரிசோதகரால் அவரை ரயிலில் இருந்து வெளியேற்ற முடியாது. 2020 என் தோழி ரயில்வே பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. ரயில்களில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை இந்த படை உறுதி செய்கிறது. ரயில்களில் பெண் பாதுகாப்பு சட்டங்கள். ஒரு பெண் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டு அவரை ரயிலில் இருந்து வெளியேற்ற முடிவு செய்தால் அங்கு ஒரு பெண் காவல் அதிகாரி இருக்க வேண்டும். 12 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் தங்கள் தாயோடு பெண்கள் வகுப்பில் பயணிக்கலாம் என பிரிவு 162 அனுமதிக்கிறது. பெண்கள் வகுப்பில் நுழையும் ஆண் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்திய ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 311 படி ராணுவ ஆட்களும் பெண்கள் வகுப்பில் நுழைய அனுமதி கிடையாது. தொலைதூரம் செல்லும் ரயில்களில் படுக்கை வகுப்பில் 6 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அதே போல AC 3ஆம் வகுப்பிலும் 6 இடங்கள் ஒதுக்க வேண்டும். எந்த வயது பெண்ணாக இருந்தாலும் இந்த ஒதுக்கீடு இடம்பெறுவது அவசியம். பல்வேறு ரயில்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு அறையில் தொடர்ந்து கவனிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை. தனக்கு யாராவது தொந்தரவு அளித்தால் அல்லது அத்துமீறினால் அப்பெண் டிக்கெட் பரிசோதகர் அல்லது காவல் அதிகாரிக்காக காத்திருக்காமல் புகார் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சமூக வலைத்தளங்களில் இந்தியன் ரயில்வே பக்கத்தையும் ரயில்வே அமைச்சரின் கணக்கையும் குறிப்பிட்டு புகார் தெரிவிக்கலாம்.